you are given an m cross n integer matrix m cross n. Okay, இது வந்து பார்த்தீங்கன்னா ரோ வந்து 3 cross row வந்து 3 column வந்து 4, so 3 cross 4 matrix. So each row is sorted in non-decreasing order. எல்லா ரோவுமே sorted இருக்கு. The first integer in each row is greater than the last integer in the previous row. ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் இன்டிஜர் வந்து லாஸ்ட் இன்டிஜர் ப்ரீவியஸ் விட அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்படி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக சார்டடாக இருக்குது. ஓகே, கிவன் அ இன்டிஜர் டார்கெட் ரிட்டர்ன் ட்ரூ இஃப் த டார்கெட் இஸ் இந்த மேட்ரிக்ஸ். ஒரு இன்டிஜர் கொடுத்தோம்னா அந்த இன்டிஜர் இந்த மேட்ரிக்ஸில் இருக்கா என்னன்னு சொல்லணும். நம்ம இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து m cross n log of m cross n டைம் காம்ப்ளெக்சிட்டியில் சொல்லணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒன்று சர்ச் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு நம்பர் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ண போகிறோம். ஸோ லாக் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா நம்ம பைனரி சர்ச் தான் பண்ணணும். பைனரி சர்ச் எப்படி, ஸ்டார்டிங் எலமெண்ட், எண்டிங் எலமெண்ட், அப்புறம் மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த மிட் எலமெண்ட் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கா, மிட் எலமெண்ட் வந்து நம்ம தேடுற டார்கெட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம 2ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்ம தேடுற எலமெண்ட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த லாஸ்ட் எலமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு வந்து இங்கே வைக்கணும். ஓகே, ஒரு -1 பண்ண இங்கே வைக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சப்போஸ் நம்ம தேடுற எலமெண்ட் வந்து இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, மிட்டை விட அதிகமாக இருக்குன்னா நம்ம ஸ்டார்ட் எலமெண்ட் தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கணும். ரைட், அப்போ இந்த எலமெண்ட்டில் மட்டும் தேடணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் பைனரி சர்ச். இதை 2D மேட்ரிக்ஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது ஸ்டார்ட் பாயிண்டர். ஸோ திஸ் வில் பி த ஸ்டார்ட் பாயிண்டர், திஸ் வில் பி த எண்ட் பாயிண்டர். ஓகே, ஸோ இது ஸ்டார்ட் பாயிண்டர், எண்ட் பாயிண்டரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த மிடில் எலமெண்ட். ரைட், மிடில் எலமெண்ட் கண்டுபிடிச்ச உடனே இது ஸ்டார்ட்டு, இது எண்டு, மிடில் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் டிவைடட் பை 2. பட் அது எந்த ரோ எந்த காலமில் இருக்குன்னு தெரியணும். கரெக்ட், ஸோ தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ மிடில் எலமெண்ட் எந்த ரோ எந்த காலம் அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இண்டெக்ஸ் வந்து 0. இது என்ன இருக்கும் அப்படின்னா, டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, ரோ இன்ட்டு காலம் 4 × 3 12 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து 11 இருக்கும். ஓகே, அப்போ மிட் என்ன வரும், 0 + 11 டிவைடட் பை 2 which is 5. ஓகே, 5 நான் இங்கே வருமா, 0 1 2 3 4 5 தான் 5. ஸோ இப்போ நம்ம 5ன்னு மிடில் எலமெண்ட் வந்துருச்சு. நம்ம இந்த எலமெண்ட்டை போய் பார்க்கணும். அப்போ நம்ம கரெக்டாக இது எந்த ரோ எந்த காலம்னு தெரியணும். ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஏற்கனவே மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3 இருக்குது. கரெக்டாக, ஸோ இஃப் யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் ரோஸ், ரைட், இஃப் யூ டிவைட் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ், இதை காலமால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 எலமெண்ட் போயிடுச்சா, நம்பர் ஆஃப் காலம் 4 எலமெண்ட் போயிடுச்சா. இப்போ மீதி எத்தனை இருக்குது, எந்த ரோன்னு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் வில் கிவ் யூ பை டிவைடட் பை நம்பர் ஆஃப் காலம் விச் கிவ் யூ எந்த ரோ அப்படின்றது. ஸோ ரோ தெரிஞ்ச உடனே எந்த காலமில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இது பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் ஸோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ் போட்டோம் அப்படின்னா எந்த ரோன்னு தெரிஞ்சிடும். பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் போட்டோம்னா இங்கேருந்து மீதி எத்தனை எலமெண்ட் தள்ளி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு நம்ம யூ கேன் கெட் திஸ் எலமெண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெட்ஸ் ட்ரை டு கோட் இட். அதை வச்சு நம்ம லெஃப்ட் பாயிண்டர் மூவ் பண்ணுறதா ரைட் பாயிண்டர் மூவ் பண்ணுறதா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் we have to find the number of rows first. So number of rows is nothing but length of the matrix. Number of columns is, so matrix என்ன, இதான் இந்த மேட்ரிக்ஸு. இந்த மேட்ரிக்ஸில் என்ன எத்தனை எலமெண்ட் இருக்குது, இது ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு எலமெண்ட்டு. ஸோ மொத்தமாக 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ லென்த் ஆஃப் த மேட்ரிக்ஸ் போட்டால் 3 எலமெண்ட் இருக்குது. லென்த் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3, அதான் நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ லென்த் ஆஃப் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து லென்த் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் 0. இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதோட லென்த் என்ன 4 which is nothing but the number of columns. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்டர் வந்து 0, எண்டிங் பாயிண்டர் வந்து டோட்டல் லென்த் என்ன, நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ், ரைட், -1. So 4 × 3 12 - 1 11. இதுதான் இது. ஓகே, now we have to do the binary search.
பைனரி சர்ச் என்ன அப்படின்னா while s is less than or equal to e, right? You have to find the middle value. Middle value is equal to s plus e divided by 2. Okay, so we have to find the middle value if middle index இருக்குல்ல. இப்போ நமக்கு ரோ என்னன்னு தெரியணும், ரோ கமா காலம் என்னன்னு தெரியணும். ரோ என்ன அப்படின்னா நம்ம மிடில் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ், இதுதான் ரோ வேல்யூ. மிடில் வேல்யூ பர்சன்டேஜ் காலம்ஸ், இது வந்தால் காலம் வேல்யூ தெரியும். ஸோ மொத்தமாக 11 எலமெண்ட் இருக்குது. ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டால் அது எந்த ரோவில் இருக்கும் எந்த காலமில் இருக்கும் அப்படின்றது இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நவ் வி ஹாவ் டு சி இஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரோ of column, if it is equal to the target, return true, else if இல்லை நம்ம இங்கே பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்ம பார்க்குற எலமெண்ட் வந்து நம்ம டார்கெட்டை விட அதிகமாக இருக்குது, அதாவது டார்கெட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்ம சப்போஸ் இப்போ 6 தேடுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பார்க்குற எலமெண்ட் 11 அதோட கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய எண்டு பாயிண்டரை we will move to mid -1. ஓகே, else if நம்ம பார்க்குற வேல்யூ வந்து டார்கெட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம தேட போகிறது 35 அப்படின்னா நம்ம பார்க்குற வேல்யூ டார்கெட் கம்மியாக இருக்குது. அப்போ ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1, எல்ஸ் எல்லாமே இல்லை அப்படின்னா என்னது ஈக்குவல் ஆகுன்னு அர்த்தம். அப்போ ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, ஸோ ஸ்டார்ட் எண்டி மாற்றிட்டே போகிறோம். அப்படி இல்லைன்னா வெளியே ரூ போட்டு வெளியே வருது அப்படின்னா அந்த வேல்யூ இல்லைன்னு அர்த்தம், ரிட்டர்ன் ஃபால்ஸ். கரெக்ட். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம டோட்டலாக எவ்வளோ ஸ்டார்ட் எண்டுக்கும் எவ்வளோ இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு காலம், ஏதாவது m இன்ட்டு n, அதில் பைனரி சர்ச். ஸோ m இன்ட்டு n-க்கு லாக் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ரன் அண்ட் சி. ஸோ ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரே அரே மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஒரே அரேவாக இருந்தால் எப்படி பைனரி சர்ச் பண்ணுவோம், மிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த மிட்டு டார்கெட்டை விட அதிகமாக இருக்கா அதை வச்சு நம்ம என் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம். ஆனால் இங்கே மிட்டு கண்டுபிடிச்சிட்டா நம்ம கரஸ்பாண்டிங் ரோ கமா காலம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மட்டும் தான் நீங்கள் லாஜிக் யோசிக்கணும். ஓகே, ஸோ இது ஒரு விதமாக இப்படி சால்வ் பண்ணலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் லாக் m cross n, ஏன்னா டோட்டல் எலமெண்ட்ஸ் வந்து m cross n. ஓகே, அதில் நம்ம பைனரி சர்ச்னால் ஆர்டர் ஆஃப் லாக் m cross n. இன்னொரு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு அது எந்த ரோவில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அந்த எந்த ரோவில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பைனரி சர்ச்சு, அப்புறம் அந்த ரோவில் எந்த காலமில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பைனரி சர்ச். ரைட். ஸோ அப்படி பண்ணோம்னா இன்னும் டைம் காம்ப்ளெக்சிட்டி குறையும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ரோன்னு கண்டுபிடிப்போம். ஸோ எந்த ரோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் -1, ரைட். while s is less than e, நம்ம மிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு s plus e. நம்ம வந்து இது தேவையில்லை, டெலீட்டு. இப்போ இந்த ரோவில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூ, அதாவது நம்ம ஒரு ரோ கண்டுபிடிச்சிருக்கோம் கரெக்டாக. இப்போ மிட் வேல்யூ வந்து எஸ் என்னது நம்பர் ஆஃப் ரோஸ் -1, இங்கே தான் இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் எண்டிங், ரைட்டா. இப்போ நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம தேட போகிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிட்டில் அந்த ரோவில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூ. இந்த லாஸ்ட் வேல்யூவை விட இந்த லாஸ்ட் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா, டார்கெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த ரோக்கு போகணும். ஸோ end is equal to start is equal to mid plus 1. நம்ம தேடுற ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த வேல்யூ, இது நம்ம தேடுற டார்கெட்டை விட
ஓகே, நம்ம தேடுற டார்கெட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஓகே, அதிகமாக இருக்குது அப்படின்னா டார்கெட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், we have to do end is equal to mid minus 1. எல்ஸ்னா ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அதிகமாகவும் இல்லை இதுவும் இல்லை, அப்போ ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரிட்டன் ட்ரூ. ரைட், இனிஷியலாக மிட் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வச்சு நம்ம எந்த ரோல இருக்குது அந்த வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ரைட், ஸோ ஒன்ஸ் ரோவை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அந்த ரோல அந்த பர்டிகுலர் ரோ, இப்போ எம் கண்டுபிடிச்சாச்சு, எந்த ரோன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரோட்டே அந்த ரோல எங்கே இருக்குது அந்த வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0, எண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் -1. ஸோ இங்கே 0லேருந்து ரோல் இந்த ஸ்டார்ட் இங்கே 0லேருந்து இந்த இது வரைக்கும். ரைட், இப்போ now we have to do the same thing. Okay, now we have to, நம்ம எந்த ரோல் தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? so usually while s is less than or equal to e, first I have to find the mid value, not mid value, I have to find the call value னு வெச்சுக்கோ, column value, val வெச்சுக்கோ. val is equal to s plus e divided by 2 c value, column value. ஓகே, இந்த காலமில் இந்த ரோலை எங்கே இருக்குது இதில் பைனரி சர்ச் பண்ணுறோம் அடுத்தது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து லெஸ்ஸாக இருக்கா கேட்டராக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் எந்த ரோலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஏற்கனவே இங்கே m0 போட்டு இங்கே வந்து m எந்த ரோன்னு தெரிஞ்சிருக்கு. கரெக்டாக? ஸோ அந்த ரோலை இந்த வேல்யூ, this value, column value, if it is less than target, அப்படின்னா ஸோ டார்கெட் வேல்யூ அதிகமாக இருக்குது, இந்த மிட் வேல்யூவோட டார்கெட் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா you have to move the start pointer to the right hand side. ஸோ start pointer is equal to என்ன c வேல்யூ இருக்கோ +1, else if நம்ம பார்க்குற வேல்யூ வந்து டார்கெட்டை விட அதிகமாக இருக்குது, அதாவது டார்கெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ end value is equal to c value -1. ரைட், அப்படி எல்ஸ் அப்படியும் இல்லை அப்படின்னா ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவலாக இருந்தால் நம்ம ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பைனரி சர்ச் பண்ணி எந்த ரோலை இருக்குது நம்ம தேடுற டார்கெட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். எந்த ரோலை வேல்யூ இருக்குது அப்படின்றது ஒரு பைனரி சர்ச். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப், நமக்கு ரோ வந்து m cross n இருக்குது அப்படின்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி log m. ஓகே, அடுத்தது ஒரு ரோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறோம், இது எந்த ரோவில் நம்பர் இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து எதுக்குன்னா இந்த ரோல எங்கே அந்த வேல்யூ இருக்குது அது கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வந்து we are doing a binary search on this row, right? This is order of log n. n என்றது number of columns. ஸோ log m plus log n. log m இது புது தனியாக இருக்குது ப்ளஸ் log n. போன வாட்டி பார்த்த சொல்யூஷன் வந்து m cross n log of m cross n. ஸோ this is a better solution. ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம தேடுற நம்பர் வந்து இதை விட ஃபஸ்ட்டு நம்பரோட கம்மியாக இருந்தால் நம்ம மிட்டை தூக்கி அடுத்த இந்த இங்கே கொண்டு போகணும். கரெக்டாக? ஸோ நம்ம எந்த ரோவில் நம்ம வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் நம்ம தேடுற வேல்யூ வந்து 4ன்னு வச்சுக்கோம், இது வந்து ஸ்டார்ட் வேல்யூ, இது எண்டு வேல்யூ. கரெக்டாக? இந்த ரோ எந்த ரோவில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ஸ்டார்ட் ரோ, இதுதான் எண்ட் ரோ. ஓகே, ஸோ நம்ம தேடுற வேல்யூ வந்து இப்போ இது மிட், இது நம்ம தேடுற வேல்யூ ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்கு, லாஸ்ட் எலமெண்ட்டை விட அதிகமாக இருக்குது நம்ம தேடுற வேல்யூ அப்படின்னா ஸ்டார்ட்டை வந்து மிட் +1 இங்கே கொண்டு போயிடுறோம். ஸ்டார்ட்டை நம்ம தேடுற வேல்யூ வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா எண்டை வந்து இங்கே கொண்டு போயிடுறோம்.
அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேடுற வேலை இதில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ நம்ம ஜஸ்ட் வெளியே வந்துட்டா போதும், பிரேக் பண்ணி வெளியே வந்துட்டா போதும். நான் ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பிரேக் பண்ணி வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரோலை வந்து பைனரி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ டிட் அ மிஸ்டேக் ஹியர். நவ் இட் இஸ் ஒர்க்கிங். ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட்.